தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் தொகுதியில் நீண்ட கடற்கரை இருக்கிறது. அதிகமான மீனவர்கள் இருக்கிறார்கள். மீனவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாளுக்குள்ள 20 மீனவர்களை சிறைப்பிடித்து இலங்கை அரசாங்கம் வைத்திருக்கிறது. அது பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு படகும் 1 லட்சத்தில் ஆரம்பிச்சு 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் படகு இருக்கிறது. அந்த படகுல இவர்கள் செல்கிறார்கள். காத்து சமயத்தில் அந்த இலங்கை கடல் எல்லைக்கு தள்ளி கொண்டு போய் விடுகிறது. அப்படி போகிற போது உடனே அந்த இலங்கை அரசு இலங்கை ராணுவத்தை பயன்படுத்தி கைது செய்கிறது. கைது செய்து மீனவர்களை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். மிக கொடுஞ்சிறை. ஒரு சின்ன இடத்துல அளவுக்கு அதிகமான மீனவர்களை அடைக்கிறார்கள். எந்த வசதியும் இல்லை. அதேபோல அந்த படகை எடுத்துட்டாங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கிற சட்டம் அது அரசுடைமையாக்கப்படுகிறது. 10 லட்சம் ரூபாய்க்கு படகை ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் படகை ஒரு சின்னஞ்சிறிய நாடு இலங்கை அவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். இது தொடர்ந்த பிரச்சனையா இருக்கு. அப்போ நாடாளுமன்றத்தில் மீனவர் மானிய கோரிக்கை வந்த போது நான் பேசினேன். அதுல பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எங்க கட்சியில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவு. 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். அதுலதான் சொல்ல வேண்டியது சொல்லணும், பேச வேண்டியது பேசணும். அந்த 3 நிமிஷத்துல தான் நாங்க பேசி பிளீஸ் பிளீஸ் கேட்டு பிளீஸ் கன்க்ளூட் சொல்லி 1 நிமிஷம் அதிகப்படுத்தி 4, 5, 6, 7, 8 போ. அதுக்கு மேல பேசவே முடியாது. அப்படி பேசுற போதுதான் மீனவர்கள் மானிய கோரிக்கையை நான் பேசுகிற போது இந்த படகோட்டி படகுல இருக்கிற அந்த பாட்டை பாடின. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான், கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலைகடல் மேலே அலையாய் அழுந்து உயிரை கொடுப்பவர் இங்கே, வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல்தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை, தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் அப்படின்னு பாடினான். இப்ப இந்த சபாநாயகர் சீட்ல யார் உட்கார்ந்தாருன்னா தலைவர் ஜெகதாம்பிகா பால் அப்படின்னு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய